ஜெம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். காரிய அனுகூலமான நாள். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவும் வீண் செலவுகளும் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் நீங்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். ஆஞ்சநேயரை வழிபட சிறப்பான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 3. இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். காரியங்கள் ஆதாயம் தருவதாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு தடைகளை தகர்க்கும். இன்று சாஸ்தாவை வணங்கி வர சிறப்பான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 1. இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். எதிலும் நிதானத்தை கடைபிடிக்கும் மிதுன ராசி அன்பர்களே, சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் இன்று. தாய் வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் நடக்கும். பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தினாலும் பொறுமையாக கடைபிடிக்கவும். குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. அரசாங்க விவகாரங்களில் பொறுமை அவசியம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை தேவை. இன்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் சிறப்பான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 6. இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். முயற்சி திருவினையாக்கும் என்று எண்ணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும். எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். இளைய சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கும். வெங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலம் சிறப்பான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 4. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எதற்கும் அஞ்சாத சிம்ம ராசி அன்பர்களே, இன்று அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். சகோதரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி இருக்கும். உறவினர்களிடம் பேசும்போது வீண் மனவருத்தம் ஏற்பட வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். சூரிய வழிபாடு செய்து வர சிறப்பான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 5. இந்த நாள் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்பான கன்னிராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகமான நாள். ஆனால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும். எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாக சற்று சோர்வு உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். வலம்புரி விநாயகரை வழிபட்டால் சிறப்பான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 6. இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். சமமான எண்ணம் கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். சிலருக்கு திடீர் பணவரவும் எதிர்பாராத செலவுகளும் வர வாய்ப்பு உண்டு. உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாக சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் செலவுகள் ஏற்படும். நரசிம்மரை வழிபடுவதால் இன்று சிறப்பான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 7. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எடுத்த காரியத்தை இனிதே செய்து முடிக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் காரியங்கள் இன்று அனுகூலமாக முடியும். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவாக இருப்பார். கணவன் மனைவியும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தாலும் பணியாளர்கள் வகையில் செலவுகள் அதிகரிக்கும். முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் சிறப்பான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 8. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள்.
சோம்பலை பொருட்படுத்தாமல் உழைக்கும் தனுசு ராசி அன்பர்களே, உற்சாகமாக இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும். பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டு. லாபமும் கூடுதலாக கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய இன்று சிறப்பான நாள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 2. இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். எடுத்த காரியத்தை சாதிக்க துடிக்கும் மகர ராசி என்பர்களே, புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல் ஏற்படக்கூடும். மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் இன்று நீங்கும். அவரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாட்டால் இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 6. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். முயற்சியை கைவிடாத கும்பராசி அன்பர்களே, இன்று புதிய முயற்சியால் லாபம் ஏற்படும். தாய் வழி உறவுகளால் சில லாபங்கள் ஏற்படக்கூடும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். அரசாங்க காரியங்கள் விரைவில் முடியும். மற்றவர்களுடன் பேசும்போது பதற்றம் வேண்டாம். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. பைரவரை வழிபடுவதால் இன்று சிறப்பான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 9. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். சஞ்சலம் மிகுந்த மீன ராசி என்பர்களே, வீண் விரயம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின் மறையும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு நீங்கும். பிள்ளைகளுக்காக சுப செலவு செய்ய வேண்டி வரும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடந்து கொள்வது மிகவும் அவசியம். சிவபெருமானை வழிபட இன்று சிறப்பான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 6. இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.